இந்த உலகத்தில் 10,000 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது ராஜராஜ சோழன்லாம் ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தில் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய எபெக்ஸ் பிரெடேட்டர் தான் இந்த டயர்வல்ஃப் அப்படின்றது. இந்த டயர்வல்ஃப் 10,000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் இருந்து அழிஞ்சு போயிருக்கு. பட் அழிஞ்சு போன இந்த டயர்வல்ஃபை இப்போ 2024ஆம் ஆண்டு இந்த உலகத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த டயர்வல்ஃப் எப்படியான வாழ்க்கை முறையை வாழ்ந்துச்சு, அண்ட் இந்த டயர்வல்ஃப் எதனால அழிஞ்சு போச்சு, அண்ட் இது மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருது நல்லதா கெட்டதா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், இந்த மாதிரி டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் அப்படின்றது நம்ம ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஓநாயை பற்றி பார்த்துடலாம். இந்த ஓநாயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 வருடங்களுக்கு முன்னாடியே இதோட ஸ்பீசிஸ் அப்படின்றது அழிஞ்சு போயிருக்கு. அதாவது இதோட இனமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஓநாய்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்களை மட்டும்தான் வேட்டையாடிக்கிட்டு இருந்திருக்கு. பட் இந்த டயர்வல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ப்ரெடேட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் மிகப்பெரிய உயிரினமாக பார்த்த இந்த மேமோத் மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வேட்டையாடக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்திருக்கு. இதோட உணவு சங்கிலிலேயே ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்ததுமே இந்த ஒரு டயர்வல்ஃப் தான். அதாவது இதோட ஃபுட் செயின்லேயே ரொம்ப லாஸ்ட்டாக இருக்கிறதுமே இந்த டயர்வல்ஃப் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எஃபெக்ட்ஸ் ப்ரெடேட்டராக இருந்தது தான் இந்த டயர்வல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஓநாய்கள் மாதிரி இதோட ஜா அப்படின்றது ரொம்ப நார்மலாக இருக்காது. இதோட ஜா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனோட எலும்பை ஒரே கடியில் உடைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜாவாக இருந்திருக்கு. அண்ட் இதோட தோற்றமே ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அண்ட் அதிகமான ரோமங்கள் அப்படின்றது இருந்திருக்கு. இந்த டயர்வல்ஃபை உங்களால் பல வெப் சீரிஸில், பல ஹாலிவுட் மூவிஸில் உங்களால் பார்க்க முடியும். ஒரு பெரிய ப்ரெடேட்டராக பார்க்கணும், ஒரு பெரிய அழிவில்லாத ஒரு ப்ரெடேட்டராக காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஒரு டயர்வல்ஃப் அப்படின்றத காமிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உயிரினமாக வாழ்ந்தது தான் இந்த டயர்வல்ஃப் அப்படின்றது. அப்படி வாழ்ந்த இந்த உயிரினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரீசன்ஸால் இந்த உலகத்தை விட்டு இதோட ஸ்பீசியஸே அழிஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி அப்படின்றது இருக்கும். இந்த உலகத்தையே ஆட்சி செய்துக்கிட்டு இருந்திருக்கு, மனுஷங்களே ரொம்ப ஈஸியாக கொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு, புட்சையிலே ரொம்ப லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்திருக்கு. எந்த உயிரினங்களுமே இதை வேட்டையாட முடியாத அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உயிரினமாகவுமே இருந்திருக்கு. ஸோ எப்படி இந்த உயிரினம் இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போச்சு அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். அதுக்கான ஆன்சர் மனுஷங்க தான். ஏன்னா இந்த மனுஷங்க உருவாக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த உலகத்தில் பல காலநிலை மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அந்த காலநிலை மாற்றங்களால் இந்த உலகத்தில் பல உயிரினங்கள் அப்படின்றது அதோட வாழ்விடத்தை இழந்து, அதோட இயற்கையான அந்த வளர்ச்சியை இழந்து மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கு. அப்படி அழிய ஆரம்பித்த ஒரு உயிரினம் தான் இந்த எபெக்ஸ் ப்ரெடேட்டரான இந்த டயர்வல்ஃப் அப்படின்றது. இந்த டயர்வல்ஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஸ்பீசியஸ் அப்படின்றத தாண்டி மனுஷங்க இந்த உலகத்தில் தோன்றினதுக்கு அப்புறமா வாழ்ந்த ஒரு ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயர்வல்ஃப் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் மனுஷங்க ஹார்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட டைமில் தான் மனுஷங்க அதிகமாக இனப்பெருக்கம் அடையும் போது இந்த பூமி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைய ஆரம்பிக்குது. அந்த டைமில் தான் இந்த டயர்வல்ஃப் கம்ப்ளீட்டாக அழிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தை நம்ம மூவிஸில், இந்த வெப் சீரிஸில், இந்த மாதிரியான இடங்களில் மட்டும்தான் நம்மளால் ரியலாக பார்க்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன பல உயிரினங்களை நம்மளால் இப்போ பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசராக இருக்கட்டும், இந்த பெரிய யானை அப்படின்னு சொல்லப்படுற மேமோத்தாக இருக்கட்டும், அண்ட் பழங்காலத்தில் வாழ்ந்த ஒரு சில உயிரினங்களாக இருக்கட்டும், எதையுமே நம்மளால் நேரடியாக பார்க்க முடியாது. பட் இந்த ஒரு எஃபெக்ட்ஸ் ப்ரெடேட்டரான இந்த ஒரு டயர்வல்ஃபை நம்ம நேரடியாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி 2025ஆம் ஆண்டு ஒரு பெரிய நியூஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. அதாவது இந்த 2025 ஒரு சில விஞ்ஞானிகள் இந்த உலகத்துக்கு நம்ம அழிஞ்சு போன 10,000 வருடங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன டயர்வல்ஃபை மறுபடியும் கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம பல ஸ்பீசிஸை மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அறிவிக்கை அப்படின்றத விடுறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த டயர்வல்ஃபில் 1 இல்லை 2 இல்லை, ஆல்மோஸ்ட் 3 டயர்வல்ஃபை சக்ஸஸ்ஃபுல்லாமே உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அதை இப்போ ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷனில் வளர்த்துக்கிட்டுமே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைட் இருந்தாலுமே எப்படி இந்த டயர்வல்ஃபை உருவாக்க முடிஞ்சது அப்படின்றது நிறைய பேரோட, நிறைய சயின்டிஸ்டோட ஒரு கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி அழிஞ்சு போன உயிரினங்களை உருவாக்குறது De-Extinction அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட டிஎன்ஏ வச்சு அந்த உயிரினங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்கிறது. இந்த ஒரு மெத்தடை தான் இந்த ஒரு டயர்வல்ஃபை உருவாக்குறதுலையுமே பயன்படுத்தியிருக்காங்க. பட் இந்த De-Extinctionலையுமே நிறைய மெத்தட்ஸ் அப்படின்றது இருக்குது.
பட் இவங்க பயன்படுத்துகிற மெத்தட் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, மற்றொரு உயிரினத்தோட ஜீனமை எடிட் பண்ணி பழைய கால உயிரினமாக ரீஜென்ரேட் பண்ணுறது தான் இவங்களோட ப்ராசஸாகவே இருந்திருக்கு. அதாவது நம்ம ஓவர் சயின்ஸாக போகலை அப்படின்னாலுமே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய உல்ஃப், அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஓநாய்களை வச்சு அதுங்களோட ஜீனையும் எடுத்துக்கிட்டு அண்ட் அது கூட இந்த பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன இந்த டேர்வுல்ஃபோட ஜீனையுமே எடுத்துக்குவாங்க. ஸோ அதில் எந்த மாதிரியான வேற்றுமைகள் இருக்குது அண்ட் இப்போ இருக்கக்கூடிய உல்ஃபுக்கும் அந்த உல்ஃபுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் செய்யணும் அப்படின்றத கம்ப்யூட்டர் மூலமாகவும் அவங்களோட ரிசர்ச் மூலமாகவும் அந்த ஒரு சில மாற்றங்கள் அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ அந்த மாற்றங்களை பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு கருவை இன்னொரு தாய்க்குள்ளே வச்சுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா உருவாக்கக்கூடிய அந்த குட்டி அப்படின்றது அந்த பழங்காலத்தில் இருந்த அந்த ஒரு ப்ரெடேட்டராக உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மெத்தடை தான் இவங்களுமே பயன்படுத்தியிருக்காங்க, அதில் சக்ஸஸுமே அடைஞ்சிருக்காங்க. பட் இதுலேயுமே ஒரு சில சிக்கல்கள் அப்படின்றது இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த டேர்வுல்ஃபோட டிஎன்ஏ அப்படின்றது வேணும். ஸோ அந்த டேர்வுல்ஃபோட டிஎன்ஏ எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 72,000 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு டேர்வுல்ஃபோட மண்டையோடு அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு மண்டையோட்டில் இருந்தோம் அண்ட் 13,000 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு டேர்வுல்ஃபோட உடம்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. அந்த உடம்புல இருந்துமே இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அப்படின்றது எடுக்கிறாங்க. ஸோ அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சு இப்போ இருக்கக்கூடிய புல்ஃபோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பல மாற்றங்கள் அப்படின்றது இருக்குது, நிறையவே டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்றத கொஞ்சமாக எடிட் பண்ணுறாங்க. அதோட பைட்டிங் ஃபோர்ஸ் அண்ட் அதோட தோற்றம் அண்ட் அது கூட இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 20 விஷயங்களை சேஞ்ச் பண்ணி இந்த ஒரு டயர்வுல்ஃபை உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஒரு எக்கை ஒரு சரகட் மதர்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த டயர்வுல்ஃப் குட்டி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி சக்ஸஸ்ஃபுல்லாக 2024 இந்த 3 குட்டிகள் அப்படின்றது கிடைக்குது. அதில் 2 குட்டிகள் ட்வின்ஸாகவும் இன்னொரு குட்டி தனியாகவுமே பிறந்திருக்கு. அந்த 2 குட்டிகளுமே ஆண்களாகவும் அண்ட் தனியாக பிறந்த குட்டி அப்படின்றது பெண்ணாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுங்களோட சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்வின்ஸாக பிறந்த 2 குட்டிகளுக்குமே ரெமியூஸ் அண்ட் ரொமியூலஸ் அப்படின்ற மாதிரி 2 பேர்கள் அப்படின்றத வைக்கிறாங்க. அண்ட் 3ஆவதாக பிறந்த அந்த பெண் குட்டிக்கு கலிசி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அப்படின்றத வைக்கிறாங்க. ஸோ இந்த கலிசி அப்படின்றது எந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு ரெஃபரன்ஸை வச்சு தான் இந்த ஒரு பேர் அப்படின்றத வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேர் வச்சதுக்கு அப்புறமா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த டயர்வுல்ஃபை மறுபடியும் உருவாக்கிட்டோம். இந்த டயர்வுல்ஃபில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 குட்டிகள் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 3 குட்டிகளுமே 2000 ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப செக்யூர்டாக இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையுமே ஒரு டவுட் அப்படின்றது கிரியேட் ஆகுது. எதனால் இவ்வளவு செக்யூர்டாக ஒரு 2000 ஏக்கர் பரப்பில் எதுக்காக இவ்வளவுத்துக்கு செக்யூர்டாக இதை வளர்க்கணும் அப்படின்றது. இன்ஃபேக்ட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாமே அவங்களோட அந்த ஒரு ரிச் லைஃப்பை காமிக்கிறதுக்காக இந்த மாதிரியான உயிரினங்களை அடாப்ட் பண்ணி வளர்க்கணும் அப்படின்றதுல மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது காமிப்பாங்க. இது அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இந்த விஷயம் அறிவிச்சதுக்கு அப்புறமா எலான் மஸ்க் நான் அதில் ஒரு குட்டியை வளர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனிக்கிட்ட பேச்சுவார்த்தையுமே நடத்தியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, நிறைய பேர் இந்த குட்டிங்களை வளர்க்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்றதால இந்த குட்டிங்களை ரொம்ப சேஃபாக வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் இந்த டேர்வுல்ஃபை உருவாக்கியிருந்தாலுமே இது 100% டேர்வுல்ஃபாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த டேர்வுல்ஃப் அப்படின்றது 10,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு மிகப்பெரிய எஃபெக்ட்ஸ் ப்ரெடேட்டர். இதை பற்றின எக்ஸாக்டான உருவம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அண்ட் இதை பற்றின எக்ஸாக்டான இதோட பவர்ஸ் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அண்ட் அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த வுல்ஃபோட ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் எடிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் 98% விஷயங்களை அப்படியே தான் விட்டுருக்காங்க. அந்த 98% விஷயங்களுமே இப்போ இருக்கக்கூடிய வுல்ஃபுக்கும் அந்த காலத்தில் இருந்த இந்த டேர்வுல்ஃபுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒரு 100% டேர்வுல்ஃபாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் அதோட ஒரு க்ளோன் மாதிரியான ஒரு உருவமாக இருக்கும், ஒரு புது வகையான உயிரினமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த கம்பெனியை பார்த்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான அழிஞ்சு போன ரொம்ப கொடூரமான உயிரினங்களை எதுக்காக உருவாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் சமநிலை அப்படின்றது குலைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனுஷங்க எல்லா இடத்துலையுமே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தோட சமநிலை அப்படின்றது அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த உலகத்தோட சமநிலையை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த அழிஞ்சு போன உயிரினங்களை மறுபடியும் உருவாக்குறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான உயிரினங்களை நம்ம மீண்டும் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி டேர்ஃபிஷை உருவாக்கிட்டுங்க அப்படின்றதால நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டைனோசரையுமே மறுபடியும் உருவாக்கிடுவாங்களா அப்படின்னு. பட் மேபி இது ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் மறுபடியும் டைனோசர் வந்துச்சு அப்படின்னா, இந்த அழிஞ்சு போன உயிரினங்கள் எல்லாமே உருவாச்சு அப்படின்னா, இந்த மேமோத் மாதிரியான பெரிய வகையான எலிஃபென்ட்ஸ் எல்லாமே உருவாச்சு அப்படின்னா, இந்த உலகம்